வணக்கம். போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஓமலூர் அருகே பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்றி நடத்தப்பட்ட எருதாட்ட போட்டி. காளைகள் கூட்டத்திற்குள் பாய்ந்ததால் குழந்தைகள் உட்பட 20 பேர் படுகாயம். பென்னாகரம் அருகே சாலை வசதி செய்து தராத அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியல். மனுவுக்கு மேல் மனு கொடுத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என கிராம மக்கள் குற்றச்சாட்டு. விருதாச்சலத்தில் விபத்தில் காயமடைந்த இளைஞரின் தொடையில் சிக்கிய ஆக்சிலேட்டர் ராட். 20 மணி நேரம் சிகிச்சை அளித்து ராடை வெளியே எடுத்த மருத்துவர்கள். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மாலைமேடு திருவிழா நடத்த அனுமதி மறுப்பு. கோயிலுக்கு சென்ற கிராம மக்களை தடுத்து நிறுத்திய போலீசார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பயிர்களை சேதப்படுத்தி வரும் வன விலங்குகள். தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கண்ணீர். இனி விரிவான செய்திகள். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே எருதாட்ட போட்டியின் போது காளைகள் கூட்டத்திற்குள் பாய்ந்ததால் குழந்தைகள் உட்பட 20 பேர் காயமடைந்தனர். சேலம் மாவட்டம் ரெட்டிப்பட்டி கிராமத்தில் பொடாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு எருதாட்டம் நடைபெற்றது. பல தலைமுறைகளாக நடத்தப்பட்டு வரும் இந்த போட்டியை ஏராளமான பொதுமக்கள் பார்த்தனர். 2 முதல் 5 காளைகள் வரை ஒரே நேரத்தில் அவிழ்த்து விடப்பட்டன. அப்போது காளைகளை விரட்ட இளைஞர்கள் பட்டாசு வெடித்தனர். இதனால் மிரண்டு போன காளைகள் திடீரென பார்வையாளர்களை நோக்கி பாய்ந்தது. காளைகளை பார்த்து பொதுமக்கள் ஓட்டம் பிடித்ததால் அந்த இடமே கலேபரமானது. முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளின்றி நடத்தப்பட்ட இந்த போட்டியில் குழந்தைகள், வயதானவர்கள் உட்பட 20 பேர் படுகாயமடைந்து ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பென்னாகரம் அருகே சாலை வசதி இல்லாமல் 15 ஆண்டுகளாக தவித்து வரும் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தர்மபுரி மாவட்டம் ஈச்சம்பள்ளம், புதுப்பட்டி, எட்டிக்குழி, நெற்குந்தி, கருப்பையனூர் ஆகிய கிராமங்களில் சுமார் 2000 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமங்களில் உள்ள சாலை பழுதடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. 15 ஆண்டுகளாக சாலை சீரமைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் ஈச்சம்பாளையத்தில் அரசு பேருந்துகளை சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலையை சீரமைக்க வலியுறுத்தி மனுக்கு மேல் மனு கொடுத்தும் எந்த பலனும் இல்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க இதுல போக முடியறதில்ல, ஒரு கர்ப்பிணி பெண்கள் ஒரு வண்டியில போக முடியறதில்ல, ஒரு அவசர இதுக்கு ரொம்ப யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா கூட போக முடியறதில்ல. ரொம்ப அவசரப்பட்டு இருக்கிறேங்க. எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்களும் போன வருஷம் போராடி எங்களுக்கு தீர்வு கொடுக்குன்னு சொல்லி 3 மாசத்துல தீர்வு கொடுக்குறோம்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தீர்வுமே கொடுக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேங்க. அப்புறம் நான் இந்த வருஷமும் பாருங்க, நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறேங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வரல, ஒரு கேஸ் வண்டி வரல, எதுவுமே வரல. பாருங்க, இங்கே சாப்பாடு செஞ்சு நாங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்கே தான் உட்காந்து போறோங்க. எங்களுக்கு தீர்வு கிடைக்கிற வரை எங்களுக்கு ரோடு வேணும். அதுக்கோசரம் நாங்க சாலை மாதிரி பண்ணிட்டே இருக்கிறோங்க.
தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நல்லம்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் வட்டாட்சியர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்ட நிலையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நான் காலேஜ் முடிச்சு 10 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி 3 வருஷம் கொடுக்குறேன். நான் என்னோட தர இது புதுப்பட்டிக்கு மட்டும் ரோடு போடுங்க சொல்லல. கருப்பு போ மச்சி தண்ணி நசம் மச்சி நான் காலேஜ் முடிச்சு 10 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி 3 வருஷம் கொடுக்குறேன். நான் என்னோட இளைஞரின் தொடைப்பகுதியில் சிக்கிய பைக் ஆக்சிலேட்டரை அரசு மருத்துவர்கள் 20 மணி நேர சிகிச்சைக்கு பிறகு பாதுகாப்பாக அகற்றினர். கடலூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் 22 வயதான மதன்குமார். கடந்த 15ஆம் தேதியன்று இவர் ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனம் எதிரே வந்த கார் மீது மோதியது. இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்ட மதன்குமார் சிகிச்சைக்காக விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இளைஞர் மதன்குமாரின் வலது தொடை பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டதால் உடனடியாக அவருக்கு 52 தையல்கள் போடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது மதன்குமாரின் தொடையில் பைக் ஆக்சிலேட்டரின் ராடு சிக்கியிருப்பதைக் கண்டு மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் விருதாச்சலம் அரசு மருத்துவர்கள் 20 மணி நேரம் சிகிச்சை அளித்து அந்த ராடை பாதுகாப்பாக அகற்றினர். நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து குளித்தலை அருகே மாலைமேடு திருவிழா நடத்த முயன்ற கிராம மக்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கள்ளை ஊராட்சியில் மாலையம்மன் கோயில் அமைந்துள்ளது. பல நூற்றாண்டுகளாக பழமை வாய்ந்த இக்கோயிலில் பல்வேறு கிராம மக்கள் வந்து மாடுகளுடன் வழிபடுவது வழக்கம். இந்த கோயிலில் ஆண்டுதோறும் இரு சமூக மக்கள் தனித்தனி நேரத்தில் மாடு மறிக்கும் திருவிழாவை நடத்தி வந்தனர். இந்நிலையில் குளித்தலையை சேர்ந்த கோபால் என்பவர் மாடு மறிக்கும் திருவிழாவை அனைத்து தரப்பினரும் நடத்துவதற்கு அனுமதி அளிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரித்த நீதிபதிகள் கிராம மக்களிடையே ஒற்றுமை இல்லாவிட்டால் திருவிழாவை நிறுத்துமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டனர். இதனையடுத்து திருவிழா நடத்த மாலையம்மன் கோயிலுக்கு செல்ல முயன்ற கிராம மக்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். நெல்லையில் வன விலங்குகள் பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் வாழ்வாதாரத்தை இழந்து தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள தெற்கு பாப்பான்குளம் பகுதியில் யானைகள் முகாமிட்டுள்ளன. பல குழுக்களாக பிரிந்து காணப்படும் யானைகள் அடிக்கடி விளைநிலங்களுக்குள் சென்று அட்டகாசம் செய்து வருகின்றன. இந்நிலையில் சிவக்குமார் என்பவரது தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் நெல், வாழை, தென்னை போன்ற பயிர்களை சேதப்படுத்தின. யானை, காட்டுப்பன்றி, மயில் போன்ற வன விலங்குகளின் தொல்லையால் எந்த வருடமும் அறுவடையை முழுமையாக பெற முடியவில்லை என்று அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண மாவட்ட நிர்வாகமோ வனத்துறையோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது பல திருப்ப சொல்லியாச்சு, தடுப்பு நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. எங்களுக்கு வருஷம் இந்த நஷ்டம் ஆகிக்கிட்டே இருக்கு. இது அதிகாரி நேரடியாக ஆய்வு பண்ணி இதை தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கலாம். அதுவும் போக இங்கே நெல் பயிர், வாழை, தென்னை, நெல்லி இவ்வளோ நாங்கள் பயிர் செஞ்சுருக்கோம். எந்த பயிருமே நாங்கள் அறுவடை செஞ்சு வீட்டுக்கு எடுத்து போக முடியாத சூழ்நிலையில் தான் இருக்கோம். ஒன்று பன்னி வருது, இல்லைன்னா மிளா வருது, இல்லைன்னா லாஸ்ட்டில் யானை ஃபுல்லாக சேதப்படுத்திடுது. இது உண்டான நிவாரணமும் நமக்கு சரியான நஷ்டீடும் கொடுக்க மாட்டாங்க.
தொடர் விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதி வருகிறது. பொங்கல் மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அலுவலகங்களுக்கு தொடர் விடுமுறை விடப்பட்டது. இதனையொட்டி தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா போன்ற பிற மாநிலங்களையும் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் கொடைக்கானலுக்கு சென்றனர். கொடைக்கானலில் நிலவும் இயற்கை அழகுடன் கூடிய இதமான சூழலை அனுபவித்து சுற்றுலா பயணிகள் விடுமுறை நாட்களை கழித்து வருகின்றனர். இதனால் பிரையன்ட் பூங்கா, பைன்மரக் காடுகள், குணா குகை, கோக்கர்ஸ் வாக், பசுமை பள்ளத்தாக்கு, வெள்ளநீர் வீழ்ச்சி போன்ற முக்கிய சுற்றுலா தலங்களில் கூட்டம் அலைமோதி வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசிலேருந்து வந்துக்கிறோம். பொங்கல் ட்ரிப்புக்காக கொடைக்கானல் 2 நாள் சீஸ் பண்ணி வந்துக்கிறோம். 2 நாள் நல்லா டைம் பாஸிங், நல்ல என்ஜாய்மெண்ட்டோட டைம் பாஸிங் பண்ணியிருக்கு. ஃபேமிலியோடு வந்துக்கிறோம். எல்லோரும் ஒரு 6 ஃபேமிலி எல்லோரும் மன நிறைவோட இன்னைக்கு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறோம். நாங்கள் ஆவடியிலேருந்து வரோம். எங்கள் தம்பி ஊர் வந்தவாசி, திருவண்ணாமலை மாவட்டம். அவங்க வந்து கொடைக்கானல் போகலாம் வாங்க, ட்ரிப்பு நல்லா இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஒரு 5 ஃபேமிலி நாங்கள்லாம் வந்திருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ இங்கே வந்து குடும்பத்தோட கேம்லாம் வச்சு ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சுக்கிட்டு இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் கிளம்புறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செஞ்சி அருகே பசியில் மயக்கமடைந்து உயிருக்கு போராடிய குரங்கிற்கு பொதுமக்கள் உணவளித்து நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மணலப்பாடி கிராமத்தில் குரங்கு ஒன்று நீண்ட நாட்களாக உணவு கிடைக்காமல் தவித்து வந்தது. சாலையில் மயக்கமடைந்து கிடந்த அந்த குரங்கிற்கு பொதுமக்கள் தண்ணீர் கொடுத்தனர். இதனையடுத்து பொதுமக்கள் வழங்கிய வாழைப்பழம் மற்றும் பிஸ்கட்டை குரங்கு சாப்பிட்டது. குரங்கின் உடலில் இருந்து காயங்களின் மீது அவர்கள் மஞ்சள் பொடியை தூவினர். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருவள்ளூரில் கிராம ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மீஞ்சூர் பிடிஓ அலுவலகத்தில் கட்டுப்பாட்டில் உள்ள குடூர் ஊராட்சியை பொன்னேரி நகராட்சியுடன் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதனை கண்டித்து கிருஷ்ணாபுரம் பகுதியில் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் அரசின் இந்த நடவடிக்கைகளால் வரி பன்மடங்கு உயரும் என்று தெரிவித்தனர். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த போராட்டம் கைவிடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையம் குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் காட்டு யானைகள் நடமாட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக இருக்க வனத்துறை எச்சரித்துள்ளது. மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் இருந்து காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி மலை மாவட்டத்தை நோக்கி வருவது வழக்கம். இந்நிலையில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று மேட்டுப்பாளையம் குன்னூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள பரளியாற்றில் தண்ணீர் குடித்தது. நல்லா இருக்குமா? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தென்னை மரத்திலிருந்து இறங்க முடியாமல் தவித்த நபர் பத்திரமாக மீட்கப்பட்டார். வையப்பமலை பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் தேங்காய்களை பறிக்க தென்னை மரத்தின் மீது ஏறியுள்ளார். அப்போது மரத்தில் இருந்த குளவி கொட்டியதால் ரவி மயக்கமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் அவரை பத்திரமாக மீட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஐயம்பாளையத்தில் அமைந்துள்ள ஊமைக்கு குரல் கொடுத்த உத்தமராயர் பெருமாள் கோயிலில் தை மகர உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இக்கோயிலில் அபிஷேகம் செய்தால் குழந்தைகளின் பேச்சுக்கு குறைபாடு சரியாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை.
உற்சவ விழாவை முன்னிட்டு இக்கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். புராதன நகரம் என்று கருதப்படும் புதுக்கோட்டை மாவட்டம் கொடும்பாளூர் பகுதியில் தொல்லியல் துறையினர் அகழாய்வு பணியை தொடங்கினர். சோழர்களின் தலைநகரான உறையூருக்கும் பாண்டியர்களின் தலைநகரான மதுரைக்கும் இடையே கொடும்பாளூர் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் நடக்கும் அகழாய்வு பணியின் மூலம் பல்வேறு வரலாற்று சான்றுகளும் பண்டைய தமிழர் பயன்படுத்திய பொருட்களும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூர் கால்வாயில் மீனுக்கு விரித்த வலையில் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு சிக்கியதால் மீனவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாசன கால்வாயில் ஏராளமான மீனவர்கள் மீன்பிடித்தனர். அப்போது மீனவர் ஒருவர் விரித்த வலையில் மலைப்பாம்பு ஒன்று உயிருடன் சிக்கியது. பாம்பை பத்திரமாக மீட்ட மீனவர்கள் அதனை மேட்டூர் வனத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே சேவை கட்டணத்தை வழங்காத தனியார் முந்திரி ஆலையை பெண் தொழிலாளர்கள் முற்றுகையிட்டனர். முந்திரி ஆலையை வேறு நபருக்கு விற்பனை செய்த உரிமையாளர் பணியாற்றி வந்த 50 பேருக்கு சம்பளத்தில் பிடிக்கப்பட்ட சேவை கட்டணத்தை வழங்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் பணத்தை வழங்கும் வரை போராட்டம் நடத்தப்போவதாக பெண் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். வேளாங்கண்ணியில் 2 ஆண்டுகளாக யாசகம் பெற்று வாழ்ந்து வந்த முதியவரை மீட்ட சமூக ஆர்வலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. பாரதி மோகன் அறக்கட்டளையினர் சாலையில் வசிக்கும் ஆதரவற்றவர்களை மீட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர். இந்நிலையில் வேளாங்கண்ணி பேருந்து நிலையத்தில் வசித்து வந்த முதியவரை அவர்கள் மீட்டு அவருக்கு முடித்திருத்தம் செய்து குளிக்க வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த முதியவர் ஆதரவற்றோர் இல்லத்தில் சேர்க்கப்பட்டார். மனசளவில் எல்லாருமே நல்லது செய்யணும். இது மாதிரி உள்ளவங்கெல்லாம் பாதுகாத்துக்கணும், பார்க்கணும். வரவங்க ஏதாவது ஒரு வேளை சோறு கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அவங்களுக்கு இந்த குடிக்க வாட்டர் கேனு இது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் மிகப்பெரிய புண்ணியம். இந்த உலகத்தில் கோயில் அப்புறம் பார்த்திங்கன்னா உலகத்தில் எல்லாமே பெருசு தான். ஆனால் இந்த தொண்டை விட இந்த உலகத்தில் அதை விட பெருசு எதுவுமே கிடையாது. இங்கே நம்ம வணங்குற எல்லாமே கடவுள் தான். நம்ம செய்கிற தொண்டும் கடவுள் தான், நம்ம உதவி செய்கிறதும் கடவுள் தான், எல்லாமே கடவுள் தான். நான் ஒரு கடவுளுக்கு ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னா ஒரு தூதன். நான் ஒரு கடவுளோட தூதன், அவ்வளோதான். அவங்க சொல்கிறாங்க, நம்ம செய்கிறோம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். வத்தலகுண்டில் நடைபெற்ற மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் திண்டுக்கல் அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்களுக்கான மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி நடைபெற்றது. 5 நாட்கள் இரவு பகலாட்டங்களாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, ராமநாதபுரம், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. தகுதிச் சுற்றில் வெற்றி பெற்ற வத்தலகுண்டு யங் ஸ்டார் அணியும் திண்டுக்கல் GTN கல்லூரி அணியும் இறுதிப் போட்டியில் மோதின.
விறுவிறுப்பாக நடந்த இறுதிப் போட்டியில் 89க்கு 57 என்ற புள்ளி கணக்கின் அடிப்படையில் திண்டுக்கல் GTN கல்லூரி அணி வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து அந்த அணிக்கு சுழற்கோப்பை மற்றும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. தேனியில் நடைபெற்ற மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் கோவை அணி கோப்பையை வென்று அசத்தியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வடுகப்பட்டியில் இளைஞர் விளையாட்டுக் கழகம் சார்பில் மாநில அளவிலான கைப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. 3 நாட்களாக நடைபெற்ற இப்போட்டியில் சென்னை, பொள்ளாச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட 10 அணிகள் பங்கேற்றது. லீக் சுற்று போட்டிகளின் முடிவில் அதிக புள்ளிகளை பெற்ற கோவை அணி முதலிடத்தையும், சென்னை அணி 2வது இடத்தையும், தமிழ்நாடு காவல்துறை அணி 3வது இடத்தையும் பிடித்தது. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் மற்றும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது.